ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஐ ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 47. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2023ல கேட்டிருந்த கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் மாடரேட் லெவல் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. இப்போ நம்ம கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்னும் ஜிடி எக்ஸாம் டேட்டு நமக்கு 23ன்னு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அண்டு இன்னும் ஸ்லாட் செலெக்ஷனும் இன்னும் என்ன சொல்கிறதுனா அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மேபி எக்ஸாம் தள்ளி போகவும் சான்ஸ் இருக்குது. ரொம்ப நாள்லாம் தள்ளி போகாது. கரெக்டாக சொல்ல முடியல. பிகாஸ் நோட்டிஃபிகேஷன் எது வந்தாலும் வந்தால் தான் தெரியும். ஸோ நம்மளோட சைட்லேருந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிகிட்டே இருப்போம். எக்ஸாம் எப்போனா வரட்டும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக மார்ச்சுக்குள்ளே நடந்துடும். February 23ன்னு சொல்லியிருந்தாங்க. அது நடக்கலைன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைனா செகண்ட் வீக் போக சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா அதுக்குள்ளே கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை இப்போதைக்கு. நம்மளோட சைட்லேருந்து வாட் எவர் வி கேன் டூ தட் வி டூ. ஓகேங்களா? ஸோ கொஷினை ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர். ஃபஸ்ட்டு கொஷின் என்னப்பா பண்ணியிருக்காங்க? 10லேருந்து 20 வந்திருக்கு. ஓகே. அப்படி இல்லைனா இப்படி பார்ப்போமா? ஏன்னா மைனஸ் ஆகிருக்குல்ல. ஸோ ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் தான் கண்டிப்பாக இங்கே பார்த்தாகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறோம்? +1, தென் அதுக்கப்புறம் +3, நெக்ஸ்ட்டு இங்கே +5 பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன வரணும்? +7 தான் வரணும் கண்டிப்பாக. ஸோ +7 பண்ணும்போது நம்மளுக்கு 26 வரும். ஸோ 26 கொடுத்துருக்காங்களா பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? சூப்பர். நான் இப்போ செகண்ட் கொஷின் சால்வ் பண்ணிடுறேன். இதில் என்னப்பா சொல்லியிருக்காங்க? ஆல் பிளாக்ஸ் ஆர் ப்ளூன்னு சொல்கிறாங்க. All blacks are blue. Okay, then all blues are pink. All blues are pink. Then no pink is green. Okay, ரைட். இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ. தென் திஸ் ஒன் இஸ் பிங்க்கு. அண்டு இது ரிமைனிங் இருக்கிறது வந்து நம்மளுக்கு க்ரீனு. ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க மாதிரி இமேஜ் போட்டாச்சு. நம்ம கன்க்ளூஷன் ரீட் பண்ணிடலாம். கன்க்ளூஷன் என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஆல் க்ரீன்ஸ் கேன் பி ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் க்ரீன் கேன் பி ப்ளூ போட முடியுமா? நோ பாசிபிள். பிகாஸ் ஏன் நான் பாசிபிள் இல்லைன்னு சொல்கிறேன்னா, வெயிட், நோ க்ரீன் இஸ் நம்மளுக்கு பிங்க்குன்னு சொல்லிட்டாங்க. பிங்க்குள்ளே தான் நம்மளுக்கு ப்ளூ இருக்குது, ப்ளூக்குள்ளே தான் பிளாக் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் க்ரீன் வந்து ப்ளூன்னு சொல்கிறது பாசிபிலிட்டிஸ் கிடையாது, சான்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு முடிவு வந்து தப்பு தான். ஓகேங்களா? தென் சம் பிங்க்ஸ் ஆர் பிளாக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பிங்க்குள்ளே தானே ப்ளூ இருக்குது, ப்ளூக்குள்ளே தான் பிளாக் இருக்குது. அப்போது வந்து சம் பிங்க்ஸ் வந்து பிளாக்குன்னு சொல்கிறது பாசிபிலிட்டிஸ் தான். ஓகேங்களா? சான்ஸ் இருக்குது. ஸோ சம் பிங்க்ஸ் ஆர் பிளாக்கு கரெக்டு தான். தென் ஆல் பிளாக்ஸ் ஆர் க்ரீன்னு சொல்கிறாங்க. பிளாக் இங்கே இருக்காரு, க்ரீன் இருக்காரு. அகெயின் தெர் இஸ் நோ சான்ஸ் அட் ஆல். பிகாஸ் நோ க்ரீன் இஸ் பிங்க்குன்னு சொல்லிட்டாங்க. பிங்க்குள்ளே தான் ப்ளூ, ப்ளூக்குள்ளே தான் பிளாக் இருக்குது. ஸோ மூணாவது முடிவும் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ முடிவு 2 மட்டும் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேங்களா? சூப்பர். நான் இப்போது தேர்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடுறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட்டு சயின்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அக்கார்டிங் டு த கொஷின். ஸோ அப்படி பார்த்தம்போது என்ன வருதுன்னு செக் பண்ணிடலாம். ஸோ 125 ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மைனஸுக்கு பதிலாக என்ன போடுறோம்? டிவைட் சிம்பிளா 25. தென் டிவைட் சிம்பிளுக்கு பதிலாக என்ன போடுறோன்னா நம்ம இன்ட்டு சிம்பிள், இன்ட்டு ஒரு 3. தென் ப்ளஸுக்கு பதிலாக -14 அண்டு இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ் சிம்பிள் 36. ஸோ அப்போ இது கேன்சல் பண்ணால் நமக்கு 5 டைம்ஸ் வருது. இது மட்டும் பண்ணால் ஒரு 15. டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 1 இருக்குது. அந்த 1 ஆட் பண்ணால் நமக்கு 37 வருது. ஸோ 37 கொடுத்துருக்காங்க தேர்ட் ஆப்ஷனில். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? சூப்பர். ஃபோர்த்து கொஷின் சால்வ் பண்ணிடலாம் ஃபைட்டர்ஸ். இப்போது இதில் என்னென்னா இந்த 2 சைன் மட்டும் எது இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வேலிடாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிளும் டிவைட் சிம்பிளும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. டிவைடுக்கு பதில் ப்ளஸ் போட்டால் கேன்சல் ஆகுமா? வரத்துக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் 40/14 இது எப்படி நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணீங்க? பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லைல்ல. அப்போ இது தப்பு தான். ஸோ நான் வை செக் த செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷனில் என்ன பண்ணுறோம்? நம்ம ப்ளஸ்ஸும் இன்ட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 40 × 14/35 அண்டு மைனஸ் சிம்பிள் இருக்கா? -30. தென் இன்ட்டு பதில் ப்ளஸ்ஸு 15. ஸோ இப்போ இது கேன்சல் அவுட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே 5 டைம்ஸ் வரும். இப்போ கேன்சல் அவுட் பண்ணால் 8 டைம்ஸு, மல்டிப்ளை பண்ணால் 16.
தென் இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 31 வருது. ஸோ 31 30 டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நமக்கு ரிமைனிங் 1 தான். ஸோ 1 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன சொல்கிறது, ஆப்ஷன் 2 தானே கரெக்டு? யா, ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. சூப்பர். 5th கொஷின் பார்த்தலாமாப்பா இப்போ. இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ண சொல்கிறாங்க, ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. வெரி ஈஸி. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆப்ஷன் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே எல்லாத்துலேயும் 3 காமனாக இருக்குது, அப்போ அதை விட்டுடலாம். அது ஃபஸ்ட்டு நம்பர் 3 காமனாக இருக்குது. தென் செகண்டில் பாருங்கள் நம்மளுக்கு 1ம் 2ம் இருக்குது. அப்போ 1 2 மட்டும் செக் பண்ணி பாருங்கள். எஸ்டி ஓ காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓ வருமா ஆர் வருமா? ஓ வந்து 15, ஆர் வந்து நம்மளுக்கு 18. ஸோ ஓ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போது 1 தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ 3க்கு அப்புறம் 1 வரணும். அப்போது இந்த தேர்ட் ஆப்ஷன் கேன்சல் பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறம் 4 2 5 இதில் எது கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ 4 2 5 4 5 2 இங்கே இருக்குது. ஸோ பாருங்கள் ஃப்ரைடேஸு எஸ்டிஆர் காமனாக இருக்குது. இன்னும் எஸ்டிஓ தானே ஃபஸ்ட்டு வரணும், கரெக்டாக? அப்போது என்ன சொல்கிறது, செகண்ட் தான் வரணும் நெக்ஸ்ட்டு. அப்போது செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரைடேஸ். ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஆப்ஷன் படியே போங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 6th கொஷின் பார்த்தலாம் ஃப்ரைடேஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்மளுக்கு அதாவது வெயிட் யா ஸோ நம்மளுக்கு கேட்டுக்கிறது என்னன்னா, எல்லுக்கு ஆப்போசிட்டான ஃபேஸ் என்னன்னு கேட்குறாங்க, கரெக்டாக? ஓகே. ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக நம்மளுக்கு ஜிகே இருக்குது. அப்போ கண்டிப்பாக எல்லுக்கு ஆப்போசிட் ஜேவாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது ஜே எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்கா? யா, ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகே. தென் ஐ சால்வ் த 7th கொஷினா. யா, இதில் என்னப்பா பண்ணுறோம், ஸ்டார் பாருங்கள் ஃப்ரைடேஸ். நம்மளுக்கு 5 ஸ்டார் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 4 மாறுது, தென் 3 மாறுது, 2 மாறிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டார் தான் இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டார் கரெக்டாக இருக்குது. தென் ஏரோ மார்க் பாருங்கள், 1லேருந்து 2 மாறி இருக்குது, 3 4 நெக்ஸ்ட்டு 5 வரணும். ஸோ 5 வர மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. இதில் அதிகமாக இருக்குது அண்ட் இதுலேயும் அதிகமாக தான் இருக்குது. அப்போது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனும் 4th ஆப்ஷனும் வர சான்ஸ் இருக்குது. தென் சர்க்கிள் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிளாக மாறி இருக்குது, அகெயின் சர்க்கிள் வந்திருக்கு, நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள். இப்போ நம்ம சர்க்கிள் டாப்பில் வரணும். ஸோ அப்படி வர மாதிரி நம்மளுக்கு 4th ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. சூப்பர். 8th கொஷின் போயிடலாமாப்பா இப்போ. ஓகேப்பா, இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம், ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு +2 வருது. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணலாம், திருப்பியும் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வருது பாருங்கள், +5 வருது. தென் அதுக்கப்புறம் அகெயின் +2. ஓகே. தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் வருது, இங்கேயும் பாருங்கள் +2. தென் அதுக்கப்புறம் இங்கேயும் +2 வந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த லாஜிக் கண்டுபிடிக்கணும்ல. அதாவது 13லேருந்து 15க்கு +2 ஓகே. தென் 50லேருந்து 27க்கு +12 பண்ணுறோம். இங்கே ஃபஸ்ட்டு 5 பண்ணியிருந்தோம், நெக்ஸ்ட்டு 12 பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் 29லேருந்து 55 வந்திருக்கு. 13 கூட 25 26 ஆட் பண்ணுறோம். அப்போனா பாருங்கள், டபுள் பண்ணி 5லேருந்து பாருங்கள் 12க்கு டபுள் பண்ணி +2. அதே மாதிரி 12லேருந்து 26க்கு பாருங்கள் டபுள் பண்ணி +2. நெக்ஸ்ட் 26 என்ன பண்ணலாம், டபுள் பண்ணால் 52 +2 பண்ணால் 54. கரெக்டாக? ஸோ இப்போ 54 வந்து நம்மளுக்கு எது கூட ஆட் பண்ணோன்னா, கரெக்டாக ஃபைட்டர்ஸ் 54 தானே வருது. யா, இந்த 54 வந்து நம்ம இந்த 57ஓட ஆட் பண்ணுறோம். அப்போது 57 54 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 111 வருதா? யா, 111 தான். ஸோ இப்போ 111 எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்ட் தான். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகே, நம்ம இப்போ 9th கொஷின் போயிடலாமா? சூப்பர்ப்பா. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 9லேருந்து 3 வந்திருக்கு. அதுமாரி 243லேருந்து 9 வந்திருக்கு. ஸோ இந்த நம்பர்லேருந்து என்ன சொல்கிறது கொஷின் மார்க் வரும்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிளான கொஷின் தான். சிம்பிள் கொஷின் மீன்ஸ் ரொம்ப சிம்பிள்லாம் இல்லை, கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸ்கியூ போயிருக்காங்க இங்கே. ஓகேங்களா? ஸோ செகண்ட் நம்பர் பாருங்கள் 3 இருக்கா, இதை ஸ்கியூ பண்ணுங்கள் 27 வரும். அதை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு 9 வரும். ஸோ 9 வந்திருக்கா. ஸோ இந்த சேம் வே நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த செகண்ட் நம்பர் இருக்குல்ல 9, இதை கியூ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன வரும் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 729 வருதா? யா, இதை வந்து நம்ம திருப்பியும் 3ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு 2 டைம்ஸ் வருது. தென் ரிமைனிங் 1 இருக்குது. இங்கே ஒரு 4 அண்டு 3. ஸோ 243 வந்திருக்கு. ஸோ இதேமாரி தான் ஃபைட்டர்ஸ் நீங்கள் இந்த கொடுத்துருக்குற நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ரிமைனிங் என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். 15 16 1 19.
ஸோ இந்த நம்பர் வந்து எந்த நம்பரை ஸ்கியூ பண்ணால் வரும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அது வந்து 27 ஸ்கியூ பண்ணால் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ 10th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஹவு ஜி இஸ் ரிலேட்டட் டு எம். ஓகே, வெரி சிம்பிள். ஸோ என்ன பண்ணலாம் இப்போ நம்ம, ஸோ அட் ரேட்டாக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது அட் ரேட் வந்து மதர் இன் லா. அப்போ ஏ வந்து மதர் இன் லா யாருக்குன்னா அவங்க சைல்டுக்கு. அப்போது அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய அந்த சைல்டு வந்து நமக்கு மேலா ஃபீமேலான்னு தெரியல. அவங்கள மேரிட் பண்ணியிருக்கிறது வந்து நம்மளுக்கு வீன்னு மட்டும் தெரியுது. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க. ஹேஷ்டேக் இஸ் ஹஸ்பண்டு. அப்போ வி வந்து ஹஸ்பண்டுன்னு சொல்லிடுச்சு. யாருக்கு? கேக்கு. அப்போது கண்டிப்பாக அவங்க குழந்தை வந்து கே, அது வந்து பொண்ணாக தான் இருக்க முடியும், ஃபீமேல். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை எப்படி போட்டேன்னா, ஏ வந்து மதர் இன் லா வீக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா அவங்க குழந்தையோட, அதாவது மேரிட் பண்ணவர். அப்போ குழந்தை வந்து என்னன்னு தெரியல. அதாவது மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். மேலாக இருந்தால் இந்த வி வந்து நம்மளுக்கு ஃபீமேலாக இருக்கும். அந்த குழந்தை வந்து நம்மளுக்கு ஃபீமேலாக இருந்தால் வி வந்து மேலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே மேலுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கே தான் ஃபீமேலாக இருக்க முடியும். ஓகேங்களா? தென் அண்டு சிம்பிள் இருக்குது. அண்டு சிம்பிள் இஸ் நத்திங் பட்டு மதர். அப்போ கே வந்து நம்மளுக்கு மதராக இருக்குது. யாருக்குன்னா சிக்கு. ஓகே. தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரதர். ஸோ இப்போ சி இஸ் த பிரதர் ஆஃப் எம். ஓகே, வெயிட்டுப்பா, ஃபஸ்ட்டே வந்து ஜியா, இது வந்து ஜி. ஓகே, நான் ஏன்னு போட்டு எவ்வளோ நேரம் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். லீவ் இட். ஹவு ஜி இஸ் ரிலேட்டட் டு எம்னு கேட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள், மதரோட மதர். அப்போனா மெட்டர்னல் என்ன சொல்கிறது, கிராண்ட் மதரா? யா, அப்போது தாய் வழி பாட்டி தான். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகே, 11th கொஷின் பார்த்தலாமா இப்போ? சூப்பர்ப்பா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைட்டர்ஸ் ரொட்டேஷன் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் கரெக்டாக அதில் மேட்ச் ஆகணும். ஸோ அப்படி மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வருது. அது என்ன எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்கா? யா, இல்லைனா இங்கேருந்தே கூட போங்க. இங்கேருந்து போகும்போது நம்மளுக்கு இந்தமாரி கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. 12th கொஷின் போயிடலாமா இப்போ? ஓகே, இதில் என்னப்பா பண்ணுறோம்? பேபிக்கு 20, அடல்ட்டுக்கு 30, தென் உமனுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ நீங்களே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்பர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக அப்போ மல்டிப்ளேயர் தான் இருக்கும். அப்போது ஜஸ்ட்டு பேபியை கவுண்ட் பண்ணுங்கள். BABY, அதாவது எத்தனை கேரக்டர் இருக்குன்னு பாருங்கள். 4 கேரக்டர் இருக்கா? அப்போ காமனான நம்பர் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 20 வந்திருக்கு. அதேமாதிரி அடல்ட்டு கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 6 லெட்டர் இருக்குது. 6 × 5 டைம்ஸ் பண்ணால் 30 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உமனை கவுண்ட் பண்ணுங்கள். 2, 4, 5 இருக்குது. அப்போ இன்ட்டு 5 டைம்ஸ் பண்ணால் 25. ஸோ 25 கொடுத்துருக்காங்கனாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம 13th கொஷின் பார்த்துடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எஸ்லேருந்து என்ன வந்திருக்கு. ஸோ எஸ் வந்து 19, என் வந்து 14. ஸோ -5 பண்ணுறோம், கரெக்டாக தெரியுது. தென் என்லேருந்து ஜி வந்திருக்கு, கரெக்டாக. ஸோ என்லேருந்து ஜிக்கு பாருங்கள் 7. அப்போ -7 பண்ணுறோம், கரெக்டு. தென் அதுக்கப்புறம் ஜிலேருந்து வி. ஸோ ஜிலேருந்து விக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? -11 பண்ணுறாங்க. அதாவது மொத்தமே ப்ரைம் நம்பர் தான். ஓகேங்களா? தென் விலேருந்து ஐக்கு -13 அண்டு ஐலேருந்து நம்ம -17 பண்ணணும். ஸோ அப்படி ஐலேருந்து -17 பண்ணும்போது நம்மளுக்கு ஆர் வருது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைம் நம்பர் தான், ஜஸ்ட் தே யூஸ்ட் இட். நவ் வி சால்வ் த 14th கொஷின். 6 people are sitting in a circle table facing the center. ஓகே, ஸோ இப்போ 6 people சிட் பண்ணுற மாதிரி பொசிஷன்ஸை போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எம் இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஓ அண்ட் ஜே. அதாவது எம் வந்து பார்த்திங்கன்னா ஓக்கும் ஜேக்கும் நடுவில் இருக்கார். ஓகேங்களா? தென் ஜே இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் கே. ஸோ கேக்கு செகண்ட் ரைட்டில் ஜே இருக்கார், அதையும் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் எல் சிட்ஸை செகண்ட் டு த ரைட் ஆஃப் என். எண்ணுக்கு செகண்ட் ரைட்டில் எல் இருக்கார். ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், எல்லோட ஒரு பொசிஷனும் போட்டாச்சு. ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் என்ன சொல்கிறது, எல்லுக்கும் என்னுக்கும் வென் கவுண்டட் ரைட் ஆஃப் என். ஸோ எண்ணுக்கு ரைட் சைடில் பார்க்கும்போது கே தான் சிட் பண்ணுறாரு. ஸோ அப்போது ஆப்ஷன் 4 கண்டிப்பாக ஆப்ஷன் 4 தான் இருக்க முடியும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின், நார்மல் கொஷின் தான். ஸோ நீங்கள் கரெக்டாக போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த 15th கொஷின்.
இதில் என்னப்பா பண்ணுறோம், ஜேர்முக்கு டிசீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேர்ம்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக டிசீஸ் வந்து வந்துடும். அதேமாதிரி வார் இருந்தால் கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கும், டிஸ்ட்ரக்ஷன் தான், அழிவு தான் நடக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. ஓகே, நவ் ஐ சால்வ் த 16th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம், யூலேருந்து பி வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். யூலேருந்து பிக்கு என்ன பண்ணலாம், யூ வந்து 21 கரெக்டு. இப்போ 5 7 பண்ணுறோமா, +7. அதேமாதிரி பிலேருந்து ஐக்கு +7 தான். தென் ஐயிலேருந்து +7 பண்ணால் நம்மளுக்கு 16 வரும், நத்திங் பட்டு பி. ஸோ பியில் வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சூப்பர். தென் சிலேருந்து எக்ஸ் வந்திருக்கு, கரெக்டாக. ஸோ சிலேருந்து எக்ஸுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணலாம், நம்ம ஆப்போசிட் லெட்டராக இருக்குமோ, அப்படி வர முடியாது, இல்லை -5 பண்ணுறோம், ஓகேங்களா. அதேமாதிரி எக்ஸ்லேருந்து எஸ்ஸுக்கு -5 தான். ஸோ எஸ்லேருந்து -5 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 14 வருமா, நத்திங் பட் என். அப்போது ஃபோர்த் லெட்டர், செகண்ட் லெட்டர் என்ன வரணும், அது வந்து ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16. ஓகேங்களா, சூப்பர். நம்ம இப்போ 17th கொஸ்டின் பார்த்துடலாம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு ஓஏடி காமனாக இருக்குது. அதேமாரி இபிடி காமனாக இருக்குது. அது லாஸ்ட்டு 3 வேர்டு வந்து அப்படியே காமனாக இருக்குது. அப்போது ஐவிஇ காமனாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்களா, செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 17. ஓகேங்களா, வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸியாக தான் ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. நவ் ஐ சால்வ் த 18th கொஸ்டின். மியூசிஷியனுக்கு பேண்டு கொடுத்துருக்காங்க, சோல்ஜர் எங்கே இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ பேண்டில் தான் மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க, சோல்ஜர்ஸ் வந்து கண்டிப்பாக ஆர்மியில் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ ஆர்மி எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. ஓகேப்பா, நம்ம இப்போது 19th கொஸ்டின் வந்துடலாம். ஸோ மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். பாருங்கள், லெஃப்ட்டில் இருக்குது, ரைட்டில் வந்துடணும், கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எண்ணு கொடுத்துருக்காங்க, என்னோட பொசிஷனும் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மால் இ கொடுத்துருக்காங்க, இவங்க எல்லாமே கேபிட்டல் இ கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவும் தப்பு, இந்த 2 ஸ்மால் இ கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் சி கரெக்டாக இருக்குது, டியும் கரெக்டாக இருக்குது, ஓ கரெக்டாக இருக்குது. தென் ஃபைனல் லெட்டர் ஸ்மால் இ வரணும். ஸோ அப்படி இருக்கிறது ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. ஓகேங்களா, சூப்பர். நம்ம இப்போ ஃபைனல் கொஸ்டின் வந்துடலாம் ஃபைட்டர்ஸ். 5 people sitting in a row, all of them facing north. ஸோ 1 2 3 4 5, this is a right end, this is a left end. ஓகேங்களா, ஸோ அவங்களோட பொசிஷன்ஸ் இப்போ போட வேண்டியதான். எக்ஸாக்ட்லி 3 people seated to the right of எஸ். ஸோ எஸ்ஸுக்கு ரைட்டில் 3 பேர் வராங்க, ஓகேங்களா. அப்போது எஸ் வந்து 4th ஃப்ரம் த ரைட்டில் போட்டு தான் கரெக்டாக இருக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், பி அண்ட் கியூ ஆர் நாட் ஆக்குபையிங் எண்டு சீட்டு. அதாவது பியும் கியூவும் எண்டில் வரலையா, அப்போ இங்கே பி போடலாம், இங்கே கியூ போடலாம், இல்லைனா இங்கே கியூ போடலாம், இங்கே பி போடலாம். இட்ஸ் அவர் சாய்ஸ், ஓகேங்களா. ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டி சீட்டடு தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கியூ. அப்போது கியூ இங்கே போட்டால் தான் நம்மளுக்கு டி இங்கே போட முடியும், ஓகேங்களா. ஸோ அப்போ பி கியூ பொசிஷன் கரெக்டாக இருக்குது, ஓகேங்களா. ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது, 6 இருக்கா, 6ஓட பொசிஷனும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுப்பா, சூப்பர். இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னென்னா, வேர் ஆர் இஸ் சீட்டட், எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்டு, அப்படி இல்லைனா என்ன சொல்கிறது, இமிடியேட் ரைட் ஆஃப் கியூ. ஸோ இமிடியேட் ரைட் ஆஃப் கியூ இருக்கா, இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன், அவ்வளோதான். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 20க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஸ்பீட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், ஐ எம் கேரண்டி அபவுட் தட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.